வணக்கம் அன்பு உறவுகளே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி உடைய கட் ஆஃப் தாங்க பார்க்க போகிறோம். பிசியுடைய கட் ஆஃப் 2023 பேட்சில் தேர்வு எழுதியவர்களுக்கு உண்டான கட் ஆஃப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக நாம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கேட்டகரி மட்டும்தாங்க இருக்கும். ஸோ எல்லாமே மென் மட்டும்தான் இருக்குது. ஃபீமேல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இதிலிருந்து 3லிருந்து 5 மதிப்பெண்கள் குறைவாக இருக்குங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து 3 மதிப்பெண்கள் குறைவாக இருக்கும். ஓசி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஜென்ரல் கோட்டாவில் அவங்களுக்கு வரப்போ 58ங்க, பெண்களாக 55. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வரப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மென்னில் 58 வரும். ஸோ அடுத்த கேட்டகரிக்கு ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்தப்போ 35 வரும். ஓகேங்களா. அடுத்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும் பட்சத்தில் 34ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் அந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ 38. அடுத்து எக்ஸர்வீஸ்மேனாக வரப்போ 37. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் வரப்போ 26.5% இடஒதுக்கீடு. ஸோ 51 ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 50, பெண்களுக்கு இதுலேருந்து 48 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு பார்க்குறப்ப 28 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும். எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கும் பட்சத்தில் 28 மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க. அடுத்து பிசி முஸ்லீம் 3.5%, ஆண்களுக்கு 43, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 42 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டானா 28ங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கும் பட்சத்தில் 31. ஓகேங்களா. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே இதாக தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் 20% வரதுப்போ 51 மாதங்கள். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண்கள் 48லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டானா அவங்களுக்கும் 28, எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் அவங்களுக்கும் 28ங்க. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஜெண்டர் கேட்டகரி அப்படின்னு வரப்போ பேசிக்காக 27 இல்லைன்னா 28 இருந்தாலே அவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியில் பார்க்குறப்ப 51 ஆண்களுக்கு, 47லேருந்து 50 வரைக்கும் பெண்களுக்குங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா 28ங்க, எக்ஸர்வீஸ்மேன் 28ங்க. அடுத்து எஸ்சிகே கேட்டகரிக்கு பார்க்கலாம். 45 ஆண்களுக்கு, 40லேருந்து 43 வரை பார்த்தீங்கன்னா பெண்களுக்குங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா 28, எக்ஸர்வீஸ்மேனும் 28ங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியில் 3%, ஆண்களுக்கு 45, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 42லேருந்து 44 வரைக்குங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா 28, எக்ஸர்வீஸ்மேனும் 28ங்க. அடுத்து எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு % தான். ஆண்களுக்கு 47, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 வரைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரப்போ 32, எக்ஸர்வீஸ்மேனாக வரப்போ 30லேருந்து 32 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் 2லிருந்து 5 மதிப்பெண்கள் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கே தவிர ஏறுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. இந்த மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு பாஸ் ஆகிக்கலாம். உடனடியாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பிசிக்கல் டெஸ்ட்டோடைய டேட் எல்லாமே இருக்குது. அதுக்கு தயாராகி கொள்ளுங்கள். டிஎன்எஸ்ஆர்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.